அனுபமா அண்ட் துருவ் விக்ரம் இப்போ இவங்க கூடவே அதித்தி சங்கர் இவங்களும் ஒரு சில விஷயங்களை ஒப்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பேசின விஷயங்கள் என்ன, அவங்க அப்படி என்ன தான் சொன்னாங்க, அதை பற்றியும் இப்போது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு இவங்க டைரெக்டாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லை இன்டைரக்டாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ, இந்த மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை பார்க்க முடியுது. அண்டு எதனால் விஜய் சாரை இவர் மீட் பண்ணார், இது போல் நிறைய கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்க போது. துருவ் விக்ரம் வீடியோலாம் கூட வெளியிட்டிருக்காராம், அது என்ன, இது எல்லாத்தையும் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. துருவ் விக்ரம் வர்சஸ் அனுபமா. அதாவது காதலில் இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பே தேவையில்லை அப்படின்னா காமனாக அவங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க அனுபமா. அவங்க எந்த இடத்துலையும் துரு தான் என்னுடைய காதலன் அப்படின்னு சொல்லலை, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே தப்பாலாம் பேசலை, அவங்களுக்கு நடந்ததை சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம். ஏன்னா பெண்கள் பல பேரும் இப்போ கண்மூடித்தனமாக காதலில் விழுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை சேவ் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அனுப்பாமா இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை நிறைய பேர் துருவ் விக்ரம் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இதை உறுதி செய்கிற வகையில் துருவ் விக்ரம் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் ரிப்ளை கொடுத்துருந்தாரு. ஸோ இதெல்லாம் வச்சு இப்போது ஒரு நடிகை ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை வேறு யாருமே இல்லை, அதித்தி சங்கர் தான். ஸோ அதித்தி சங்கர் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் இந்த ரெட் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக் இதை வச்சு மட்டுமே ஒருத்தவங்களுடைய கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படி எல்லாருமே இருக்காங்க. அதனால் நம்ம ஒரு சில கருத்துக்களை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது. அதை தொடர்ந்து பேசின அதித்தி ரீசெண்டாக ஒரு நடிகையோடைய இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு பல பேரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நடிகைக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்ல விரும்புகிறேன். எதனால் நான் அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன்னா, அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை யாரும் அவங்கள என்ன நினச்சாலும் பரவாயில்ல, மற்றவங்களுடைய வாழ்க்கையை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க எந்த இடத்துலையும் யாருடைய நேமையும் மென்ஷன் பண்ணி தப்பாலாம் பேசலை. அதுவும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயங்களை கேட்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கிது, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் ஆகுது. அதுக்காக தான் அவங்கள நான் ஹேட்ஸ் ஆஃப் சொன்னேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நிறைய பெண்கள் ஏமாந்துடுறாங்க. அதனால தான் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. இதில் எந்த ஒரு தவறும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காதல், திருமணம் இது எல்லாத்தையும் பற்றியும் சொல்லியிருக்காங்க. நான் திருமணம் பண்ணால் காதல் திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவை எங்கள் வீட்டில் பார்த்தா எனக்கு வீட்டுக்கு போனதும் அடியும் இருக்குது. ஆனாலுமே எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோடைய மகனை கூட திருமணம் பண்ணிப்பேன். மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எல்லாமே நல்லதே நடக்கும் நம்புவோம் அப்படின்ற மாதிரி இவங்க அவங்களுடைய லவ்வெல்லாம் கூட ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்டு யாராக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் அது யாருன்ட்டு ரிவீல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விக்ரம் மகனை எதனால் சிஎம் விஜய் சார் மீட் பண்ணார் அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. அது என்னப்பா இப்படிலாம் ஒரு கேள்வியா? ஒரு ஈவெண்ட்டுக்கு அவர் வந்திருந்தார், அவர் தான் சீஃப் கெஸ்ட். அப்படி இருக்கும் போது அந்த ஈவெண்ட்டில் அவரை மீட் பண்ணார் இப்படின்னு தான் ஒரு கான்செப்ட் இருந்தாலுமே சிஎம் விஜய் அவர்களுக்கு அந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் வருவாங்கன்றது முன்னாடியே கேட்டு தெரிஞ்சிருப்பார். அப்படி இருக்கும்போது துருவ் விக்ரமா அப்படின்ட்டு இவர் வேணான்னு கூட சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் அவர் சந்திக்க ஓகே பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் விக்ரமுடைய மகன், அதாவது விக்ரம் சாரும் விஜய் சாரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நல்ல நண்பர்களாகவே இருந்திருக்காங்க. ஸோ நண்பனுடைய மகனை சந்திக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சிஎம் விஜய் அவர்களுக்கு. அதனால தான் அந்த இடத்துல ஒரு மீட்டப் நடந்திருக்கு. இது ஒரு பெரிய குத்தம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சிஎம் விஜய் இவருக்கு அறிவுரை சொன்னார், ஏன் அனுப்பமா வாழ்க்கை இப்படி பண்ணன்னு கேட்டாருன்ற மாதிரி தமிழையெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேக்கான சில விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே கூடாது. ஏன்னா சிஎம் விஜய் அவர்களுடைய ஒரு விஷயனே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இதிலலாம் யாருடைய பர்சனல் வாழ்க்கையிலும் அவர் தலையிடவே மாட்டார். அவருடைய பர்சனலை பற்றியும் அவர் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவும் மாட்டார். ஏன்னா ரீசெண்ட் டைமில் த்ரிஷா அவர்களுக்கும் அவருக்கும் நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கண்ணு காது மூக்கு வாயின்னு வச்சு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம எப்படிப்பட்ட சூழலில் இருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க நமக்கு யார், நம்ம அவங்களுக்கு யார், இது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட
இது யாருமே புரிஞ்சுக்காமல் தப்பாக பேசுகிற உதடுகள் பேசிகிட்டே தான் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அனுப்பாமா இந்த ஒரு வீடியோக்கு அப்புறம் இந்த ஒரு சர்ச்சைக்கு அப்புறம் ஒரு கோபமாக ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்படி துருவ் விக்ரம்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அனுப்பாமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 2 பேருமே அகெயின்ஸ்டாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. சுற்றுற வரைக்கும் சுற்றுவேன், இப்போ தான் உனக்கு தெரிஞ்சுதா, 2 வருஷம் என்ன பண்ண, இப்படிலாம் பல பேரும் கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவர் தான் அண்ணியன்ட்டு எல்லா இடத்துலையும் தெரியுது, அப்புறம் ஏன் அவர் கூடவே இருந்தன்ற மாதிரியான கேள்விலாம் கேட்டது ரொம்பவே கோபப்பட்டு இவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களாம் அனுப்பாமா. அதுலேயும் குறிப்பாக ஒரு தவறு நடக்குது, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு இந்த சொசைட்டிக்கு தெரிய வந்தால் முதல்ல தவறு செஞ்சது பெண்ணாக தான் இருக்குன்ற ஒரு விஷயத்த ஒரு திணிப்பாகவே வச்சுட்டாங்க. அதனாலேயே இந்த ஒரு பெண்மணி மேலே அவ்வளோ தவறான அலிகேஷன்ஸை முன்னாடி வச்சுருந்தாங்க. அதனால் அவங்க கோவப்பட்டு என்ன கேட்குறாங்கன்னா, நான் நடந்து கேட்டவள, நான் தப்பான பொண்ணா, 2 சைடுமே பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெவலில் லவ் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அதை சொல்ல தான் நான் வந்தனே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் பத்திரிக்கையாளர் நண்பர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் லவ் எங்கே போனாலுமே இந்த மாதிரி இஷ்யூ தான் நடக்குது. இதிலேருந்து தப்பிச்சு வெளியே வரவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சைக்கோத்தனமான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கிறவங்களும் ஒரு சிலங்க இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் சக்சீட் ஆகுறாங்க. அந்த அளவுக்குலாம் போகக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு செலிப்ரிட்டியோடைய பையன் போது எந்த அளவுக்கு நம்ம லிமிட்டடாக இருக்கணுன்றது ஒரு காமனாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் நீங்கள் ஒரு நடிகையாக இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இப்படி நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஓவர் பொசசிவாக இருக்கிற ஒரு பிளேஸில் நானும் இப்போ இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் இப்படி தான் வாழ்க்கை வீணாக நாசமாக போகுன்ற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர் நண்பர்கள் இப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அனுப்பாமா சொன்னது காமனாக விஷயங்கள் தான் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த பாஸ்ட் விஷயத்த சொல்லியிருக்காங்க. துருவ் விக்ரம் அவர்கள் அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா அவர் ஏன் இப்போ அவர் ரிப்ளை கொடுத்துருந்தாருன்னா, அனுப்பாமா இவரை சொல்லலை அப்படின்னா கூட எல்லாரும் இவரை தான் டார்கெட் பண்ணுறதுனால ரொம்பவே கடுமையான சூழலில் நான் சிக்கிட்டு இருக்கேன். 1 மேன் ஆர்மியை நான் இந்த ஒரு சூழலில் இருந்து மீண்டு வரணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவைன்றதுனால அவர் அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். மற்றபடி அவரும் அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கேர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சினிமா துறை அப்படின்னு வந்துடுச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவாங்க நம்மளை பற்றி. காசிப்பாக இருக்கலாம், நல்லது கெட்டது எல்லாமே சுற்றி வரும். எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணுன்றதை நான் ஆரம்பத்திலே முடிவு பண்ணி தான் இதுக்குள்ளே நுழைஞ்சேன்ட்டு ரொம்ப தெளிவாக இருக்கார். இருந்தாலும் இப்படி என்னை ரொம்ப தவறான அலிகேஷன் என் மேலே வைக்கும் போது எனக்கு மனசு கொஞ்சம் வலிக்க தான் செய்யுதுன்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மற்றவங்களுடைய விமர்சனங்கள் அதை வச்சு தான் அவர் ரிப்ளை கொடுத்துருந்தாரு. எந்த இடத்துலையும் அனுப்பாமாக்கு அவர் எதுவும் தவறாலாம் சொல்லலை. ஸோ அதை தான் இந்த அவருடைய வீடியோ வெளியீடாக இருக்கட்டும், அந்த விஜய் சாரை மீட் பண்ண காரணமும் அவர் இன்டர்வியூக்காக போயிருக்காரு. விஜய் சார் அந்த ஈவெண்ட்டை ஓப்பன் பண்ண வந்திருந்தார். ஸோ இதுதான் நடந்ததை தவிர ஸோ இதெல்லாம் வச்சு இப்போ புதுசாக ஒரு சில விஷயங்களை க்ரியேட் பண்ணுறாங்க. அண்டு அதித்தி துருவை தான் திருமணம் பண்ண போகிறாங்கன்ற மாதிரியான தகவல்லாம் போயிட்டுருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவங்க அப்பாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மாவுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி ஃப்ரெண்டு உடைய மகனை தான் திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். அண்ட் அவங்க அனுப்பாமாக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சோங்க உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.